சீர்பொருந்திய நாடாகதிகளுக்குரிய திங்கள் மும்மாறினும் ஆறாத சீமையாக அமர்ந்திருக்கின்ற இது எந்த நாடு மேநாடு சீமையாக இருக்கின்ற இந்த மேலப்பாவூர் நன்னகரம். இந்த மேலப்பாவூர் நன்னகரத்திலே அருள் கொடுக்கின்ற தெய்வம் யார் யார் ஐயா? ஐயனுக்கும் ஐயனாகிய என் பொன்காத்த பெருமாள், பொக்கிஷங்காத்த பெருமாள், திரவியங்காத்த பெருமாள் ஐயா அளவுச்சி பரம்பதிலை மறுகால் தலை தனிலே வாழோ மறவர் குல மக்கள் வணங்கி வரும் பொன்னும் பொருள் காத்த பூளுடையா எங்க பூளுடையா வாசல் தெய்வம் பூளுடையார் வாசல் தெய்வங்கள் என் தாயாகப்பட்ட மலையழகி மலப்பேச்சி அம்மா பேச்சி என் தாயான மலையழகி மலப்பேச்சி சக்தி சிவனணிந்த பெருமாளோடு என் அண்ணாவிய கொம்பையா கும்பத்திலே பிறந்த பாலகன் கும்பமாமணிவரோடு தாயாகப்பட்ட கும்பமாடத்தி என்னோடு ஆண்டவன் சுடலை சத்ராதிபதி முண்ட சுவாமி தாயாகப்பட்ட பேச்சியோடு முன்னடி சாமியோடு முத்து புதியவனோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற வாசலிலே. ஆமா, இதற்கு முன்னால் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் கற்றறிந்த கலை வல்லுநர்கள் எல்லாம் பாடியிருக்கலாம். அடியேன் ஓமுருகா முதலாக. சரி, ஆமா, இந்த மேலப்பாவூர் நகருக்கு புதுசு, மேடைக்கும் புதுசு. இதற்கு முன்னால் பழம்பெரும் கவிஞர்கள் கற்றறிந்த கலை வல்லுநர்கள் எல்லாம் பெரிய பெரிய வித்துவான்கள் எல்லாம் ஏறிய மேடை அடியேன் ஏறுவதற்கு கொடுத்து வைத்திருக்கணும். அதற்கு சாஸ்தா அருள் புரிந்திருக்கிறார். எல்லாத்துக்கும் மேல கும்பமாடன் கூப்பிட்டிருக்காரு நம்மள. ஆக அவருடைய உண்மை கதையை பாடணும்ல. ஆக எத்தனையோ புலவர்கள் பாடி இருக்கலாம், நீங்கள் கேட்டு இருக்கலாம். அடியேன் பாடக்கூடிய பாடலில் சொல்குற்றம் பொருள் குற்றம், முன் சொல் பின்னால் வந்துட்டாலும் பின் சொல் முன்னால் வந்துட்டாலும் மேலதாள குற்றங்களிலே குறைகள் இருந்தாலும் பக்கப்பாட்டு கட்டதாளம் உடுக்கை வாத்தியம் குடைதாளங்கள் சரி இது எனும் குற்றமுறைகள் இருந்தாலும் நாங்கள் பெற்றெடுத்த குழந்தைகளை எவ்வாறு பேணி காத்து ஆதரிப்பீர்களோ அத்தன்மை போலவே எங்களையும் பேணி காத்து ஆதரித்து எங்களது விழிசி நிகழ்ச்சிக்கு இறுதி யாரும் பேராதரவு தரும்படி அடியார்கள் பொற்பாதம் தொட்டு அடியேன் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இருப்பதனால் இன்றைய தினம் குடியழைப்பு வேலை. சரி, கோயில் வாழணும் கொடியும் வாழணும் என்று சொல்வார்கள் அல்லவா? சொல்வார்கள். அத்தன்மை போலவே ஆமா குடியழைப்பு யாருக்கு? ஹரிஹர புதல்வன் தர்மயோக சாஸ்தா பிறக்கணும். அரிக்கும் சிவனுக்கும் நடுகால் உதித்த ஐயன் தர்மசாஸ்தா ஒருவர் அல்லவா? தர்மசாஸ்தா ஏன் பிறக்கின்றார்? ஐயன் ஏன் எதற்காக அவதாரம் செய்கின்றார்? ஆதியிலே கரம்பாசுரனுடைய கரம்பாசுரனுடைய மகளாகப்பட்ட மகிஷி என்றும் மகிஷா என்றும் இருவேர்கள். கரம்பாசுரனுக்கு 2 பிள்ளைகள். அந்த கரம்பாசுரனுக்கு 2 பிள்ளைகள் மகிஷி. சரி, ஒன்னு மகிஷாசுரன். மகிஷாசுரனை மாகாளியாகப்பட்ட முத்தாரம்மா போன வாரம் சம்காரம் பண்ணிட்டு வந்தோம்ல. முளைச்சிட்டான். மகிஷாசுரனுக்கு தங்கச்சி மகிஷி. மகிஷியை சம்காரம் பண்றதுக்கு தான் ஜாஸ்தா பிறந்திருக்காங்க. சரிதான். ஆமா, அப்படி. ஆமா, அரக்கியா முளைக்காங்கல்ல. ஆமா, ஆக சரி இந்த மகிஷியை சம்காரம் பண்ணுவதற்காக மகிஷாசுரனை மாகாளியாகிய முத்தாரம்மா அம்மமாறு சம்காரம் பண்ணிட்டான்ட்டு. சரி, இந்த மகிஷியாகப்பட்டவள் தேவாதி தேவர்களை மூவாதி முனிவர்களை மும்மூர்த்திகளை தெய்வ இடுக்கங்கள் புரிந்து வருகின்றாள். ஆமையா, அப்பேற்பட்ட மகிஷி வதம் புரியும்பட்டும் சம்காரம் செய்வதற்காகவும் அவனி உலகத்திலே 1008 சாஸ்தாவாகவும் பேரண்ட போனத்திலே எண்ணிலடங்கா ஐயம்பந்தி தேவதைகளுக்கு அதிகாரியாகவும் கலியுக வரதனாகவும் கண் கண்ட தெய்வமாகவும் பேருலகிலே அவதாரம் செய்தார் ஹரிஹர புதல்வன் தர்மயோக சாஸ்தா. ஐயன் எப்பேற்பட்ட நட்சத்திரம் எப்பேற்பட்ட கிழமையில் தோன்றுகிறாரையானால் எப்படி பாதிமதி மான்மழுவோ ஆமையா
பாதிமதி மான்மழுவோ அம்மா கங்கையோடு பாம்பணிந்து சக்தி பார்வதியை மனம் புரிந்த அமன்னே ஆதிசிவன் மோகமதுகள் யுகமாகி அச்சுதனியம் பெருமான் இரு கரத்தினால் ஏந்த மேதினில் பூணூல் விளங்க தோன்றி 5 மைந்தர்கள் அவதாரம் செய்ய தர்மயோக சாஸ்தாவின் கதையை சிறப்புடன் வில்லில் பாடுவோமே. ஒன்று வெள்ளி கைலாசத்தே அங்கு தர்க்க சிவன் மாளும் குழுவிருந்தாள் ஐயாதி ஒன்று வெள்ளி கைலாசத்தே அங்கு அரணுடன் பார்வதியும் குழுவிருந்தாள் வளரு வைகுண்ட பதிதனிலே அங்கு பச்சமலை சுமியும் குழுவிருந்தாள் சத்திய உலகமெனும் பிரம்மலோகத்தே சதுர்முகன் சரஸ்வதியும் குழுவிருந்தாள் இந்திரலோகமெனும் பட்டமையோ தெய்வ இந்திரன் இந்திராணி குழுவிருந்தாள் சப்த ரிஷிமார்கள் புடைசூழ அங்கு 33 கோடி தேவர்களோ 33 கோடி தேவர்களோ கையில் 48,000 கோடி ரிஷிமார்களோ 33 கோடி வங்கனரோடு கொங்கனரா யவரமுனிவரோடு குருமுனியா அகத்தீசரோடு புலத்தீசரா பாழகுகளை கொண்டு மாமோ சப்த ரிஷிமார்கள் உடைசோ சப்த ரிஷிமார்கள் உடைசோ ஆதிசங்கரன் கையில கொடுவிரு அவடே கொழுவிருக்கும் வேலையிருக்கும் நாள் தனியில ஆண்டவன் சிவபெருமா ஆகாயத்தில் சூரியன் கைலை கைலை ஆகாயத்தில் சூரியர் அன்பு கொழி சந்திரர் அண்டத்திர பலகோடி நட்சத்திர கூட்டத்தோடு ஆயவாணியோடு அம்மையான கங்காதேவி பூமி வாரம் சுமப்பதற்கு பூமி வாரம் அம்மா பூமாதேவி குழுவிருந்தாள் ஆதிவெள்ளி கையில தெய்வலோக கையிலைக்குள்ள ஈசனோட பதியதில கம்பை வருவாளா நடனம் அது ஆடுவாளா ஞானகைய வருவாளா
மிருதங்கமும் போடுவாளா ஊர்வசியா வருவாளே ஆடுவாளா சரஸ்வதி வருவாள் கலைமகள் சரஸ்வதி அம்மா சங்கீதமும் பாடுவாளே சங்கீதமும் பாடுவாள் இப்பேற்பட்ட கைலைக்குள்ள இப்பேற்பட்ட கைலைக்குள்ள ஈஸ்வரனும் ஈஸ்வரி ஈஸ்வரி ஐயா இன்பமுடன் ஆண்டு வர ஈரேழு உலகம் எல்லாம் ஈசனான சிவன் படைத்து ஆகாயம் பூமி என்றும் மலைகளையும் சிவன் படைத்தார் மரம் செடி கொடிகள் என்றும் புல் பூண்டு தாவரங்கள் நிலத்திலே வாழும் உயிர்கள் கடல் வாழ் ஜீவராசி ஆடு மாடு கன்று காடைகளோடு ஓரறிவு சீவன் முதல் ஐயா ஆறறிவு சீவம் வரை ஓரறிவு சிவன் முதல் ஆறறிவு சிவனுக்கும் சிவன் சிவன் தான் சிவன் பெயர் கொடுத்திருக்காரு. சரி ஆமா ஆமா பேர் விட்டு இது மரம் இது செடி இது கொடி ஆமா இது மிருகம் இது மனிதன் ஆக அனைத்துக்கும் உயிர் ஒண்ணுதான் ஓரறிவு ஆமா அனைத்திலும் வாழ்பவர் அவர்தான் அவன் இல்லையே அணுவும் அசையாது. மனுஷனுக்கு ஏன் ஆறறிவு கொடுத்திருக்காரு எந்த நேரத்துல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது நன்மை இது தீன்மை இது ஆமா அம்மாவை அம்மான்னு சொல்றதுக்கும் அப்பாவை அப்பான்னு சொல்றதுக்கும் தாய்க்கும் தாய் பெற்றெடுத்த தாய்க்கும் தாய் தெய்வத்துக்கும் தெய்வம் யாரு மாதா பிதா குரு தெய்வம் சொல்லியிருக்காங்க. அதற்காக அதனாலதான் மனுஷனுக்கு மட்டும் ஆறறிவு மனிதனுக்கு மட்டும் ஆமா நன்மை இது தீமை இது இறைவனை அறிவதற்கும் இறை வழிபாடு செய்வதற்கும் இறைநிலையை நம்ம அடைவதற்கும் பிறவா பெருநிலை என்ற பேருவகை அடைவதற்காகத்தான் அந்த ஆறு அறிவை கொடுத்திருக்கான். அந்த ஆறு அறிவை தகுந்தவாறு நம்ம பயன்படுத்தினவன் வந்து இந்த பிறவி எனும் பெருங்கடல்ல வந்து அகப்பட மாட்டான். ஆமா அதை பயன்படுத்தணும்ல அது அகம்பட்டுட்டுனா அகப்பட்டுருவான். அகம் போயிட்டு வச்சுக்க அகப்பட மாட்டான். ஆக ஈரேழு 14 லோகங்கள் அண்ட சராச்சரங்களை படைத்த ஆண்டவன் மேலேழு லோகம் கீழேழு லோகம் மத்தியிலே இந்த மத்தியம லோகமாகிய பூலோகத்தையும் படைத்து அதலை விதலை திராதலை ததாதலம் பிரசாதலம் பாதாளம் ஆதி பாதாளம் என்று ஒரு உலகத்தை படைத்தார். அந்த பாதாள உலகத்திலே அசுர குலத்திலே உதித்த ரிஷிமகாசுரன் இரத்தக்கண்ணி பெற்றெடுத்த சந்தானம் யாரு வல்லத்தவம் இருந்து வெற்றதனால் வல்லரக்கன் என்றும் பாரத்தவம் இருந்து வெற்றதனால் பத்மாசுரன் என்றும் பத்மாசுரனாகிய வல்லவனாகிய வல்ல அரக்கனை அரக்கனாகப்பட்ட வல்லரக்கனை சீரோடு சிறப்போடு பேரோடு பெருமையோடு பாராட்டி சீராட்டி வளர்த்து அவனை நாடு அரசாளத அளவுக்கும் அவனை ஆளாக்கி விட்டாச்சு. ஆமா அரியணையில் ஏறி வைத்தார்கள். அரியணையில் ஏற்றி அவனை வைத்து அழகு பார்த்தார்கள். ஆமா அவன் அரியணையில் ஏறின பிறவே பொல்லாத சட்டங்கள் போடாத திட்டங்கள் எல்லாம் தீட்டினான். ஆமா அப்படி தீட்டும் போது அதர்ம சண்டாள வல்லரக்க அரியணையில் ஆணவ மமதையோடு ஏறினான். நம்மளை தவிர வேற ஏறிட்டான். ஏறிய நாள் முதலாக அவன் அரக்கனுடைய ஆட்சியில 12 வருஷமாக பார்லி மழை இல்ல தண்ணி இல்ல பஞ்சகாலம் ஏற்பட்டது. மந்திரி அழைத்தான் கப்ப பணம் வாங்கி வர சொன்னான். மற்ற 56 தேசத்துல இருந்தும் 55 தேசத்துல இருந்து கப்ப பணம் கொடுத்தாங்க. சிந்து நாட்டை தவிர சிந்து நாட்டு மன்னனோ கப்ப பணம் 12 வருஷம் நாட்டுல மழை இல்ல பகுதி பணம் பெய்யல சரியான மழை நல்ல மழை பெய்ய நாடு செழிக்குமானா 12 வருஷம் தர்ற பகுதி பணத்தை ஒரே வருஷத்தை தாரம் என்று சொல்லி சிந்துராஜன் சொல்ல அந்த வார்த்தையை கேட்டானா மந்திரி
நாட்டில் மழை பெய்தாலும் சரி மழை பெய்யாம போனாலும் சரி எனக்கு தேவை கப்பம், எனக்கு தேவை பகுதி, எனக்கு தேவை கப்ப பணம், எனக்கு தேவை இரிசா பணம் என்று சொன்னான். ஆக அந்த இரிசா பணம் வேணும் என்று சொல்ல, அப்படியா இன்றொரு நாள் மட்டும் அரண்மனையில் இரு, அதிகாலை தகுந்த பதிலை சொல்லுகிறேன் என்று சொல்லி இரவோடு இரவாக அவனி சூழம் 56 தேசத்து மன்னர்களுக்கு அறிக்கையிட்டு இன்று என்னை பாதாள சிறையில் பிடித்தடைப்பேன் என்று சொன்னவன் நாளைக்கு உங்களுக்கு இதே நிலைமை வரும் என்று சொல்லி இரவோடு இரவாக அவனி சூழ 56 தேசத்து மன்னாதி மன்னர்கள் அந்த வல்லரக்கனை இனிமேல் அடிபணிந்து நிற்க கூடாது, எதிர்த்து யுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்று தங்கி மறுவுதயம் அடுத்த நாள் காலையிலே சிந்தராஜன் தலைமையில் அவனி சூழ 56 தேசத்து மன்னர்களும் உனக்கு இனி பகுதி பணம் செலுத்த மாட்டோம், ஆமா படையெடுத்து மந்திரி இடத்திலே சொல்லுகின்றார்கள். அவனி சூழ 56 தேசத்து மன்னர்களும் மந்திரி இடத்திலே இன்னைக்கு அப்பப்பா நான் கேட்டு வந்தா கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம், அரக்க முன்னா கைய கட்டி வணங்கவே மாட்டோம், அரக்க முன்னா கைய கட்டி வணங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். பகுதி பணம் கேட்டு வந்த கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்கள் படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம். பணம் கேட்டு வந்தா கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம். ஏ மந்திரி எந்திரி எந்திரி, இரிசா பணம் கேட்டு வந்தா கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்கவும் மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், கொடுக்கவே மாட்டோம். அரக்கனிடம் போய் சொல் என்று அந்த மந்திரி இடத்திலே அவனி சூழ 56 தேசத்து மன்னாதி மன்னர்களும் சொன்ன போது வாழ்வேகமாக வனவேகமாக ஓடோடி வருகிறான் வல்லரக்கன் இடத்திலே. மன்னாதி மன்னா, இதனால் இதுவரைக்கும் உங்களுக்கு அஞ்சி பயந்தி அடுங்கு ஒழுங்கி இருந்த அவனி சூழ 56 தேசத்து சிற்றரசர்கள் ஆமா உங்களுக்கு பகுதி பணம் தர மறுத்தார்கள் மன்னா என்று சொன்ன போது தர மறுத்தார்களா? திரட்டு நம்படைய என்று சொல்ல படையில் எதுவும் இல்லை. ஆக இருப்பதால எந்த ஆண்டவனை மறந்தீர்களோ அந்த ஆண்டவன் பகவானை நினைத்து வருடம் 12 தவம் இருந்தீர்களானா ஆண்டவனுடைய இடத்திலே அக்னி வரமாக பெற்றதை வாங்கி அதனால் தான் அவர்களை வெல்ல முடியுமே தவிர நாமளோ ஒரு நாடு, அவர்கள் 56 தேசம். ஒரு நாடு 56 தேசத்திற்கு போய் போருக்கு புரிய முடியுமா? முடியாது. ஆக அவர்கள் ஒன்றாக சேர்ந்தார்களானால் நம்மளால் போர் செய்து அவர்களை ஜெயம் கொள்ள முடியாது மன்னா. ஆக இருப்பதாலே மன்னவா, மன்னாதி மன்னவா, வல்லரக்க ராஜ்யமன்னா, நாட்டில் நல்ல மழை இல்லை, நாட்டில் மழையும் இல்லை, தண்ணீர் இல்லைன்னு சொன்னார்கள்ல. ஏன் எந்த ஆண்டவனை மறந்தீர்களோ அந்த ஆண்டவனை வருடம் 12 தவம் இருந்து ஆண்டவனிடத்திலே தவத்தின் பயனாக அக்னி வரத்தை வாங்கி வாருங்கள். அக்னி வரத்தை வாங்கி வருவீர்களேயானால் இந்த பாதாள உலகம் மட்டும் என்ன 14 உலகத்தையும் ஒரு குடையின் கீழ் ராஜ்ய பரிவாரம் செய்யலாம் என்று வல்லரக்கனுடைய இடத்திலே மந்திரி சொல்ல அந்த வார்த்தையை கேட்டு அரக்கனோ நாட்டு பொறுப்பை எல்லாம் மந்திரிடத்திலே ஒப்படைத்து தவம் இருக்க வேண்டும் என்று அவனோ வல்லரக ராஜுதன் நாடு விட்டு நகர் கடந்து கொண்டு விட்டு குமட விட்டு கொடியவனம் தனை கழித்து வாரானே உறவுகாமா
வேண்டும் என்று தானே வருவான வல்லரங்கே வல்லரங்கே வருவான ஆரோணிய வனத்துக்குள் கனகத்தில் அலறிய வனமதியில் ஆதானே பத்மாசுர அங்கே சென்று நீராடி நீராடி மாத்துடுத்து மயில் மாத்து துயிலணிந்து காவி நல்ல உடை அணிந்து ருத்திராஜ மாலை போட்டு தங்க செப்ப குடம் எடுத்தா தீர்த்தமதை வாரிக்கொண்டு தவம் இருக்க வேணும் என்று பாரானே வல்லரங்க ஈசானிய பார்வையில பார்வையில அரக்கன் சாந்து கொண்டு தரமொழிவி பார்வையிலே பாலாளத்தின மொழிகி பன்னீராள கோலம் போட்டு கோலமிட்ட வாசலில வாழையில விரிந்து வாழையிலையின் மேல சம்பா நல்ல மேல் வரத்தி அங்க செப்பு குடம் எடுத்தா ஈர்த்த மத வாரி வைத்தா மாங்கோளைய உரித்து வைத்தா மாங்கோளைக்கு மேலே அல்லோ மணி உருண்ட தேங்காய் வைத்தா மணி உருண்ட தேங்காய் மேலே மாதுளங்கனிய வைத்தா மாதுளங்கனிக்கு மேலே மிச்சங்கனிய வைத்தா ஏழு மிச்சங்கனிக்கு மேலே கொட்டை பாக்கு வைத்தா கொட்டை பாக்கு மேலே அல்லோ வாடி முட்டை பந்து வைத்தா வாடி முட்டை பந்து மேலே கொத்தமல்லி இதழை வைத்தா கொத்தமல்லி இதழில் மேலே செவ்வதளி புஷ்பம் வைத்தா செவ்வதளி புஷ்பம் மேலே செவ்வதளி மேலே பூசி நாட்டுவானோ முனை மேல ஒரு காலம் முனை மேல ஒரு காலம் கொஞ்சம் தலைகீழ நின்று கொண்டு வேண்டு நின்றார் வல்லரக ராஜுதந்தா தலைகீழ காலு மேல தானே தவம் செய்தவன் தான் ஒருவர் சந்தவம் இருந்தா உடையவன காணலைய இருவரிடம் தவம் இருந்தா ஈஸ்வரன காணலைய மூன்று நல்ல வருட காலம் முக்கன காணலைய நாலு நல்ல வருட காலம் ஆண்முகன காணலைய ஐந்து நல்ல வருட காலம் ஐந்து நல்ல வருட காலம் ஐயாரனார காணலைய ஐந்து நல்ல ஐயாரனார காணலைய ஐயா ஆறு நல்ல வருட காலம் ஐயா ஏழு நல்ல வருட காலம் ஐயா ஈஸ்வரன காணலைய எட்டு நல்ல வருடமாச்சு எங்க ஈஸ்வரனும் வரவும் இல்ல அப்ப 9 வருடம் ஐயா உடையவன காணலைய 12 வருட காலம் கட்டு கட்ட தவம் இருக்கா கட்டு கட்ட தவம் இருக்கா ஐயா சண்டாள வல்லரக்கு
பத்மாசுரனாகிய வல்லரக்கன் தவம் இருக்கின்றான். பத்மாசுரனாகிய வல்லவனாகிய வல்லரக்கன் தவம் இருக்க 12 வருட காலமாகவே அரக்கன் தவம் இருக்கான். ஆண்டவனை நினைத்து தவம் இருக்கின்ற போது அவனுடைய தவநிலையானது எப்படி இருக்கின்றது? நல்ல பல்லெல்லாம் பாசி பத்த ஓமம் எல்லா சடைகள் பின்ன தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் பூச்சோரிய தலைமாட்டில் முளைத்த மரம் கால் மாட்டில் பூச்சோரிய கால் மாட்டில் முளைத்த மரம் தலைமாட்டில் பழுத்துதிர கட்டரும்பு சிட்டரும்பும் காதுக்குள் கூடு கட்ட 5 தலை சென்னாக அவர் சிரசில் அடையிருக்கேன். அரக்கனுடைய தவநிலையானது அக்கினி சோலையாக ஆதி கைலாசம் வீசுகின்றது. ஆதி கைலாச வாசலில் அரக்கன் தவநிலை அறிந்தது. இவனுடைய தவநிலையானது ஆதி கைலாசம் எட்டி ஆதிபராசக்தி அன்னை உமையவள் பார்வதியால் அறிந்தான். அறிந்து ஆண்டவன் சிவபெருமானுடைய இடத்திலே கேட்கின்றான். ஆண்டவா இறைவா பகவானே இறைவா சுவாமி, ஒரு நாள் இல்லா திருநாளாக ஆடாத திருக்கைலாலம் ஆடுவது என்ன, அசைவது என்ன? ஈசா இறைவா பகவானே, நகலாத கைலாசோ நகலாத கைலாசோ நகண்டுமல்ல அசைவதென்ன, ஆடாத கைலாசோ கைலாசோ ஆடி மெல்ல அசைவதென்ன, பார்வதியா அரணாரிடம் கேட்ட போது அரக்கன் செய்யும் தவத்தை பாரு, அது அரசன் திருமகளே அரக்கன் தவத்தை பாரு, அடிவளை பார்வதியா ஈஸ்வரனும் சொன்ன போது ஈஸ்வரியா யாது சொல்வா பொருள வார்த்தை கேளு, தவம் இருக்கும் அரக்கனுக்கு வரத்தை தானே கொடுக்கலாமே, தாச்சாய நீ சொன்ன போது சங்கரனார் பகவான் சொன்ன போது சங்கரனும் அது சொல்வா அம்மம்மா பார்வதியா அரக்கனும் 5 அறிவு கொண்டதொரு அரக்கன் தானே, அவன் இருக்கு இடம் தேடி போனா இடைஞ்சல் வந்து சேரும் அம்மா, அவன் இருக்கு இல்ல தவத்தானே இடைஞ்சல் வந்து சேருமடி, ஈஸ்வரியா இடம் வதில ஈஸ்வரனும் சொன்ன போது ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி வார்த்தை கேடும், அவன் எந்த விதமானாலும் உங்களோட பக்தன் தானே, திருநாமம் சொல்லி கையில தவம் இருக்கான தவம் இருக்கு அரக்கனுக்கு நீங்க வரதம் இல்ல கொடுக்கணும்.
பார்வதியும் சொன்னபோது பார்வதியும் சொன்னபோது செய்கின்ற நந்தி நல்ல தேவரைத்தான் நாதன் சிவனார் அழைப்பார் என் மகனே நந்தி தேவா நந்தி தேவா எந்த வார்த்தை காதில் கேளு காதில் கேளு மகனே காதில் கேளு நந்தி தேவா என் மகனே நந்தி தேவா ஆரோணிய வனத்துக்குள்ள அத்துவன கனகத்தில் ஆண்டவனா என்னை நினைத்து பாதாள அரசாண்ட பத்மாசுரம் வல்லரக்கே பகவான வேண்டி எல்லாம் 12 வருட காலம் ஏ மகனே மகனே ஏ அரக்கா ஏ நந்தி தேவா அந்த பத்மாசுரனாய வல்லவனாய வல்லரக்கே ஆண்டவனா என்னை நினைத்து தவம் இருக்கின்றான் தவம் இருக்கு அரக்கனைத்தான் அழைத்து வாப்பா ஆண்டவனும் சொன்ன போது நந்தி தேவர் சொல்லுவாரா ஈஸ்வரனே பகவானே ஈஸ்வரா இறைவா அந்த அதாவது வல்லரக்கே வாழுமலைச்சவன் 5 அறிவு கொண்ட அரக்கனை கைலாசம் அழைத்து வர சொல்கிறீர்களே நான் எப்பவும் போல உங்களுக்கு தொண்டுலியம் செய்யக்கூடிய நந்தி பகவான் எப்பொழுதும் போய் எந்த உலகத்திலும் சஞ்சரிக்க வேண்டுமோ சஞ்சரித்து விட்டு சற்றேனும் தாமதம் இல்லாமல் நான் கைலைக்குள் வந்து விடுவேன் ஆண்டவா உங்களை சுமந்த உடலாலே அந்த அரக்கனை நான் சுமக்கணுமா என்று நந்தியம் பகவான் ஆண்டவனிடத்திலே கேட்க திருநந்தி தேவன் கேட்கின்ற போது மகனே உன்னிடத்திலே 2 குளிகை வரத்தை தருகின்றேன் அந்த குளிகையானதை வல்லரக்கன் கன்னத்துக்குள்ள போட்டு ஒதுக்க சொல்லு அரக்கனுக்கு முளைக்கட்டு ஆமா எனக்குள்ள அரக்க முளைக்கணும் நான் மனுஷனாவே இருக்கேன் ஆக அரக்கனுக்கு 2 சிறகானது முளைக்கும் நீ முன்னாடி வழிகாட்டி வா பின்னாடி வருவான் ஆமா நீ அவனை சுமக்காண்டாண்டா என்று ஆண்டவன் பகவான் திரு நந்திதேவரிடத்தில் சொல்ல அந்த வார்த்தையை காதிலே சிவமடித்து கேட்ட திருநந்தி தேவரோ அப்படியே ஆட்டும் என்று அப்படியே ஆட்டும் என்று சம்மதித்து வருவாரா நந்தி தேவர் வல்லரக்கன் தவம் இருக்கும் ஆருண்ய வனத்துக்குள்ள ஐய வனத்துக்குள்ள வாராரே நந்தி தேவர் வாராரே திருநந்தி தேவர் கரையாம்புத்தெடுக்க வந்து குடியிருக்க அதுல ஒரு புத்ததுதான் அது வாங்கி வளர்ந்திருக்கு ஒரு மாணிக்க புத்தாக பெரும் புத்தாக இருக்குதப்பா மாணிக்க புத்திலிருந்து ஓசை அது வருகுதப்பா அரக அரகனே அரணே என்று அரகரா சிவனே என்று சிவசிவாரணே என்று அரகராரணே என்று அந்த புத்திக்குள்ள தானிருந்து அரக்கே தவம் இருக்கும் மகிமேயத்தா மகிமேயத்தா
பட்ட அரக்கனுக்கு நீளம் வரத்த மெல்ல கொடுக்கணுமே வர வாங்கி கொடுக்கணும்னு எண்ணம் கொண்டார் நந்தி தேவர் எண்ணம் கொண்ட நந்தி தேவர் என்ன அது சொல்லுவாரா என் மகனே நந்தி தேவா எண்ணம் கொண்ட நந்தி தேவர் சொல்லுகிறார் வல்லரக்கன் அழைக்கிறார் மகனே வல்லரக்கா செய்த தவம் போதும் அப்ப தவசிநாதா செய்த தவமானது போதும் மகனே ஆமையோ சீக்கிரமா கம்பம் விட்டு கீழிறங்கி வா மகனே ஆமையா உங்க அடிய தவம் போதுமாடா கம்பம் விட்டு கீழிறங்கி பாரதவம் போதுமாடா பாரதவம் போதுமாடா எட பத்மசூர வல்லரக்கா ஆண்டவன் தான் வந்து விட்டாரோ என்று கம்பத்தை விட்டு அவசர அவசரமாகவே கீழிறங்கிய வல்லரக்கன் ஆமா ஓடோடி வருகின்றான் நந்திதேவரை முக்கால வளமை வந்து முடிவணங்கி தெண்டலிட்டு நமஸ்காரம் செய்திருக்க நான் இல்லை இறைவன் இறைவன் கையில் இருக்கிறார் என்று சொல்லு ஆமா குளிகை வரத்தை எல்லாம் வாங்கி கொண்டு கைலாசத்திலே சென்று ஆண்டவனிடத்திலே வர வாங்கி தருகிறேனடா என்று நந்திதேவரை அழைத்து அடே சிவபக்தா உனக்கு சிவ கைலாசத்திலே ஆண்டவன் வரம் கொடுப்பார் என்று நந்திதேவர் முன்பறக்க வல்லரக்கன் பின்பறக்க இருவேறும் கைலாசம் வருகிறார்கள் ஆதி கைலாசம் வந்து கைலாசம் நேரம் கைலாசம் போயிட்டாங்களா இல்ல வாயுலோகம் வர்ணலோகம் இந்திரலோகம் சந்திரலோகம் வளரும் வைகுண்ட பாதையாக பார்த்துட்டு கைலாசம் வராங்க இவன் தவம் இருந்தான் 12 வருட காலம் ஆமா ஊன் உறக்கம் இல்லாமல் அண்ணன் தண்ணி அருந்தாமல் ஆமா அடிக்கின்ற மழையும் பெய்கின்ற காற்றையும் ஆகாரமாய் புசித்து உள் மனதை ஒருநிலை கொண்டு உடையவனை நினைத்து தவம் இருந்தான் ஆனால் தவம் இருந்த மகிமையினால் இந்த 7 உலகங்களையும் கண்டு ஒவ்வொரு உலகத்தினுடைய புதுமைகளை கண்டு ஆண்டவன் கைலைக்குள் போகும் முன்னால் அதனுடைய பெருமையும் புகழையும் கண்டு மனதை அலைவாய விட்டான் மனதை ஒருநிலை கொள்ளவில்லை அலைவாய விட்டதனாலே ஆண்டவன் கைலாசம் முன்பு வந்திருந்தோம் ஆண்டவனுடைய நிலைமை அறியாமல் இருக்கின்றான் ஆனால் நந்திதேவரோ எப்பொழுதும் கைலாசத்திற்குள் நுழைவது போல் நுழைந்தார் கைலாச வாசல் நின்று திருதிருன்னு முழிக்க வல்லரக்க சற்று தூரம் தம் பின்னால் தானே வந்தான் ஆளை காணவில்லையே என்று ஓடோடி வந்து கைலாச வாசலில் நின்று கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பொழுது அக்கப்பக்கம் அப்படியே பறக்க பறக்க வலிக்கான் மகனே வல்லரக்கா வருடம் 12ஆக பாரத்தவம் இருந்து உள்ளத்தை உருக்கி உருளை கொண்டு தவம் இருந்தாய ஏனப்பா உன் மனதை அலைபாய விடுகின்றாய் கைலாசவாட்சி வாசல் வந்தும் கடவுளுடைய திருக்காட்சி காணாமல் இருப்பதேனோ என்று நந்தி தேவர் சொல்ல எங்கு பார்த்தாலும் சடையோடு முடியோடு சன்னியாசி கோலமா இருக்காங்களே இல்ல யார் ஆண்டவன் யார் பகவான் தெரியலையே என்று சொல்ல ஏ வல்லரக்கா உன்னுடைய புறக்கண்ணை விடுத்து அகக்கண்ணால் ஆண்டவனை காண்பாய் பழையபடி உள்ளத்தை உருளை கொண்டு இறைவனுடைய காட்சியை காண்பாய் என்று சொல்ல ஆண்டவன் திருக்காட்சியை கண்டு ஆதிபரா சக்தி பார்வதிக்கு இடதுபாக தெளித்து ஆண்டவன் பகவான் கையிலே வலம் இருக்க கண்டான் ஆணை தோளாசனம் புலித்தோளால் அரை கட்டி மான்மழு முக்கன் சூழம் அதில் ஒரு விடுக்கு ஆண்டவன் சிவபெருமானை கண்ணார் கண்டு ஏ வல்லரக்கா இந்த புறம் இருப்பவர்கள் 33 கோடி தேவர்கள் அந்த புறம் இருப்பவர்கள் 48,000 கோடி சிவார்கள் புடைசூழ ஆண்டவன் மனோபர்வத ராஜ்ய குமரனாக மாணிக்க கையில இருக்கிறார் மகனை என்று சொல்ல அரக்கன் ஓடோடி வந்தான் வளமை வந்தான் முடிவணங்கி தெண்டலிட்டான் நாற்காலம் வளமை வந்தான் நாதன் சிவனாரை அடிதொழுதான் 5 முறை சுத்தி வந்தான் 5 முறை சுத்தி வந்தான் ஆண்டவனை அடிதொழுதான் அடிதொழில் நமஸ்கரித்து சுவாமி என்று பகவானிடம் சொல்ல மகனே வல்லரக்கா என் மகனே வல்லரக்கா ஏன் எதற்காக வருடம் 12ஆய் தவம் இருந்த மகனே
என் மகனே வல்லரக்கராச்சுதா, ஏன் எதற்காக வருடம் 12 என்னிடத்திலே தவம் இருந்த என்று அரக்கனிடத்திலே ஆண்டவன் கேட்டபோது, ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே பகவானே ஐயா ஆண்டவனே சிவனாரே சிவனாரே ஸ்ரீயன் வார்த்தை காதில் கேளும் ஆண்டவா இறைவா பகவானே. ஆமா ஆமா உங்களை நினைத்து ஏன் எதற்காக தவம் இருந்தேன் தெரியுமா? ஆமா ஆமையா சுவாமி, அவனி 56 தேசத்தை எல்லாம் ஒரு குறையின் கீழ் ஆண்டு வந்தேன். பாதாள உலகத்தை அதுல குறிப்பாய் ராஜ்ய பரிவாரம் செஞ்ச என்னை எதிர்த்து அவனி சூழ 56 தேசத்து மன்னர்கள் எல்லாம் என்னை எதிர்த்து பதை செய்தார்கள் மன்னா. ஆக அந்த 56 தேசத்து சிற்றரசர்களை வெல்வதற்கு ஈஸ்வரா இறையவனே தான் செஞ்ச தப்ப அரக்க ஒத்துக்கிட மாட்டான். அந்த கல்லுல போய் முட்டினா ரத்தம் வரணும், போய் முட்டி பார்த்துட்டு ரத்தம் வந்துடுதோ அப்புறம் தான் யோசிப்பான். ஆக இறைவா பகவானே, அவர்களை வெல்வதற்கு நான் நாட்டில் சீரிய முறையோடு ஆட்சி செய்வதற்கு எனக்கு கடுகளையும் சின்ன வரம் கனத்த வரம் வேண்டும் சுவாமி, எல்லிலையும் சிறிய வரம் ஏற்ற வரம் எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் வடகிலையும் சிறிய வரம் சாமி சிறிய வரம் முக்கனனே எனக்கு வேண்டும், எனக்கு வேண்டும் மண்ணு கேட்டு போதே மகனே வல்லரக்கா, நீ கடை என்றும் விலகி என்றும் கடை கண்டனிடம் சொல்வதென்ன? கடுகுன்னு மிளகுன்னு கேக்கியடா சிறிய பொருள் கரை கண்டன் பகவான் எனக்கு தெரியுமா? மிளகுலை சிறிய பொருள் முக்கண்ணன் எனக்கு தெரியுமா? தெரியாது. கேட்க வந்திருக்கக்கூடிய வரத்த மகனே, ஆமையா நேரடியா என்ற கேளு மகனே. ஆண்டவன் எந்த வரனாலும் உனக்கு தாரேனடா. அப்படியா? ஆமா. எந்த வரனாலும் தருவீங்களா? தருவன். இருந்தாலும் உங்க மீது எனக்கு நம்பிக்கை இல்லையே. ஆமையா. சத்தியம் எனக்கு செய்து எனக்கு தாரை வார்த்து தரணும் ஆண்டவா. ஆமையோ சத்தியமாடா வேணும் உனக்கு? யார் மனடா வேணும்? ஆமா. சத்தியமா? ஆமா. உங்க பக்கத்துல இருக்காளே அம்மா பார்வதி மேல ஒரு சத்தியம், அம்மா மேல ஒரு சத்தியம், வலதுபுறம் இருக்கிறாரே ஆணைமுக கணபதி மேல் ஒரு சத்தியம், இடப்புறம் இருக்கிறானே இளைய பெருமாள் ஆமையா வடிவேல் சுப்பிரமணியன் மீது ஒரு சத்தியம். ஆமா. ஆக சத்தியம் செய்து தாரை வார்த்தை தருவீர்களானால் சுவாமி நான் வாங்க வேண்டியிருக்கக்கூடிய வரத்தை நான் உங்களிடத்தில் சொல்லுவேன் என்றான். ஆமா. அப்போதுதான் ஆண்டவன் பார்த்தார். என்ன ஏ பாவி வந்தான், குனிஞ்சு நின்னா வரம் வேணும் என்று கேட்டான். ஆமா. ஆனால் இப்பொழுது சத்தியம் அல்லவா கேட்கின்றான். ஏன் கேட்கின்றான்? ஆமா. எதற்காக கேட்கின்றான்? எதற்காக சத்தியம் கேட்கின்றான்? அப்ப இவன் பெரிய கல்லாளி பயலா இருப்பானோ? ஆமா. ஆக இவனுடைய சத்தியத்திற்குள் நாமல் அகப்பட்டு கூடாது என்று ஆண்டவன் தனது ஞானத்திற்குள்ளதாகவே எண்ணிக்கொண்டார். என்ன? ஆமா. எண்ணிக்கொண்டு சிவபெருமான் என்ன சொல்லுவாரையானா, மகனே நீ கேட்கக்கூடிய வரத்தை தருகின்றேன், கட்டாயம் நான் சத்தியம் செய்தாரேன் என்று காராம்பசுவின் பால் கடந்து கடை கண்டன் உண்மை சொன்னார். ஆமையா. பார்வதி மேல் சத்தியமாய் உனக்கு வரந்தாரே மகனே. ஆமா. ஆணைமுகன் கணபதி மேல் சத்தியமாய் ஆண்டவன் வரம் தருகிறேன், உனக்கு கட்டாயம் தருகிறேன். இளைய பெருமாள் வடிவேலன் மேல் சத்தியமாய் ஈஸ்வரன் கட்டாயம் வரம் தருவேன். ஆமா என்று சொல்ல சரி சந்தோஷம் மனமகிழ்ச்சி கொண்டான். அவனுக்கு நிம்மதி வந்தது. ஆமா. இருந்தாலும் ஆண்டவா என்ன தாங்கள் படைத்த படைப்பினால் எனக்கு ஆமையா வலது கையில் 5 விரல், இடது கையில் 5 விரல் இருக்கு. 5 விரல் இருக்கு, 5 5 10 விரல் இருக்கு. ஆமா. வெறுங்கை என்பது மூலத்தனம், விரல்கள் 10 மூலதனமாக கொண்டு ஆமா வளைச்சு சாப்பிடணும். ஆக அதிலே 5 விரலுக்கும் 5 வரங்கள் மட்டும் வேண்டும். ஆமையா.
ஆள்காட்டி விரலாலே மேற்கு மலையை நோக்கி நீட்டிட்டாலும் மாலை சுக்கு நூறா நொறுங்கணும். கிழக்கே சமுத்திரத்தை நோக்கி காண்பித்தாலும் சமுத்திரமானது பற்றி தீயா பிடிக்கணுமுங்க. சுண்டு விரல் எடுத்து சூழ் உலகம் நீட்டிட்டாலும் சுக்கு சுக்கா நொறுங்கணுமுங்க. பாறை நீட்டாலும் பாறை தூள் பஸ்பமா எரியணுங்க. பாம்பு விரல் எடுத்து பார் உலகம் நீட்டிட்டாலும் பஸ்பமா எரிய வேண்டும். பத்தி பிடிக்கணுமுங்க. ஆமையா. முண்டு விரல் எடுத்து 3 உலகம் நீட்டிட்டாலும் மூழ்கித்தி பிடிக்கணுங்க. அப்படி சொன்ன போது 5 விரலுக்கு 5 வரம் என்று கேட்டுவிட்டு அக்னி வரம் அல்லவா கேட்கின்றான். மகனே வல்லரக்கா, இது ஆண்டவனுடைய வரம், இதை நீ கேட்க கூடாது. எந்த வரம் கேட்டுட்டாலும் எரிக்கும் வரம் கேளாத மகனே. மகனே வாழ வரம் கேளுதாரே, வாழ வரம் கேளாதடா, ஆக வரம் கேளுதாரே, அழிய வரம் கேளாதடா, ஏண்டாமடா இந்த வரம். என் மகனே வல்லரக்கா, மகனே இந்த வரத்தால உனக்கும் பிரயோஜனம் இல்லை, எனக்கும் பிரயோஜனம் இல்லை. கிடையாது. அடே என் மகனே வல்லரக்கா, என்ன ஒரு காலத்தில அன்னையே அறியாது தலையில் கைய வச்சிட்டாலும் தப்பாத மகனே. உன்னையே அசந்து உன் தலையிலே நீ கை வச்சுட்டேன்னு வச்சுக்க, நீ செத்துதானே போவ. ஆமா என் மகனே, நான் படைச்ச பிள்ளை, நீ ரொம்ப நாள் வாசனை ஆசைப்படுறேன்டா. ஆமா, நீ ரொம்ப நாள வாழணும், நான் ஆசைப்படுறேன். காலம் வாழணும். ஆமா நோய் நொடி இல்லாம, ஆமா கழுவடி இல்லாத உடலோடு, சரிதான், நோயற்ற வாழ்வோடு, குறைவில்லா செல்வத்தோடு, தளராத சந்தானத்தோடு, தாழாத கீர்த்தியோடு, சரி, ஒரு நாளும் தடைகள் வராத கொடையோடு நீ வாழ வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் ஆசை கொள்கிறேன். சரி, நீயும் எரியணும், ஆமா நொறுங்கணும், அக்னியா எரியணுங்க ஆசைப்படுத. இப்படிலாம் வரத்தை கேட்கலாமா? அக்னி வரம் ஆண்டவனுக்கு சொந்தமான வரம். கேட்கலாமா? கேட்க கூடாதுடா. மகனே வல்லரக்கா, எரிக்கும் வரம் ஈசனுக்கு சொந்தமான வரம். இந்த வரத்தை கேளாத மகனை வேறு எந்த வரம் வேணாலும் கேளு. ராவணன் ஆண்டு வரும், தென்னிலங்கை ஆண்டு வரும், ராவணன் கையில் இருக்கும் ஆயுதம் உனக்கு தாரே. கதாயுதம் ராவணன் கதாயுதம் வச்சிருக்க, அந்த கதாயுதத்தை வாங்கி உனக்கு தாரேன். அந்த இந்திரங்கையில் இருக்கும் வஜ்ராயுதம் உனக்கு தாரே. மாப்பிள்ளையா நீ இருக்க மார்க்கண்டே எவரம் வந்தார் ஈஸ்வரனு சொல்லுவார். சக்தியுட கையில் இருக்கும் திரிசூலம் உனக்கு தாரே. அடிவேளவன் கையில் இருக்கும் வேலாயுதம் உனக்கு தாரே. ஈஸ்வரனு சொன்ன போது சண்டாள வல்லரகே. ஆண்டவா, இந்த வரங்கள் எல்லாம் எனக்கு வேண்டாம் சுவாமி. நான் கேட்ட வரம் இருந்தால் தாரேன் என்று தருகிறேன் என்று சொல்லுங்கள். இல்லையானால் மீண்டும் 12 வருடம் தவம் இருந்து வருகிறேன் சுவாமி என்று சொல்ல, வருடம் 12 தவம் இருக்க போறேங்கானே. ஆமா, இல்ல பூலகட்சியுமே எல்லாம் பொய் சொல்லி பகவான் என்று சொல்லுகிறான். ஆமா என்று போஸ்டர் அடிச்சு ஒட்டிடுவாங்க. அப்படி சொன்ன போது பார்த்தார் ஆண்டவன், ஆகா வரத்தை கொடுப்பதிலும் தப்பு இல்லை, நமக்கு சத்தியம் வேற செஞ்சு கொடுத்துட்டோம், இருந்தாலும் ஒரு சாபத்தை கொடுத்து அரக்கலைக்கு வரத்தை கொடுப்போம் என்று ஆண்டவன் எவ்விதமாக வரத்தை கொடுப்பாரையானால், தந்தேன் உனக்கு வரம் வல்லரக்கா, தாரணியில் கேட்ட வரம் உனக்கு, தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தேன் தந்தேன் வல்லரக்கா, தாரணியில் கேட்ட வரம் உனக்கு தந்தேன், தாரணியில் கேட்ட வரம். அந்த வரத்துக்கு நீ தவறு செய்தால், அந்த வரத்துக்கு நீ தவறு செய்தால், அந்த வரந்தானே உன்னை கொல்லும். தருமம் தவறி நீயும் நடந்தையான தந்தவரம் நிச்சயமா உன்னை கொல்லும். மகனே தந்தவரம் நிச்சயமா உன்னை கொல்லும்.
என்று சாபம் அதைத்தான் கொடு, சாபம் அதைத்தான் கொடு, வரம் கொடுத்தார் பகவான். வாங்க மட்டும் வணங்கி நின்றார், வாங்கின பின் வந்து நின்றார். வாரம் மட்டும் சொல்லலையா, வாரம் மட்டும் சொல்லலையா. சொல்லாம கொள்ளாம சொக்கல் கைலாசம் விட்டு வருகிறான் வல்லரக்கன். ஆமா, கைலாசம் விட்டு வருகின்ற போது ஆமா, ஆதிபராசக்தியை ஏறிட்டு பார்த்துட்டு வைகுண்டம் பாதையாக வந்து கொண்டிருக்கின்றான். சரி, விரலை நீட்டிக்கிட்டே வாரான், 5 விரலை டைப் ரைட்டிங் அடிச்சுட்டே வாரான். வாரா இந்த விரலை கொடுத்தாரா இந்த விரலை கொடுத்தாரான்னு பார்க்கான். ஆமா, அப்பொழுது கழகத்தின் பிரியர் என்ன வாணியின் மைந்தர் கழகப்பிரியன் திரிலோக சஞ்சாரர். ஆமையா, தெய்வலோக செய்தியை பூவுலகிலும், பூவுலக செய்தி தெய்வலோகத்திலும், அவ்வுலக செய்தி இவ்வுலகத்திலும், இவ்வுலக செய்தி அவ்வுலகத்திலும் சொல்லக்கூடிய ஆமா திரிலோக சந்தாரர் வாணியின் மைந்தர் நாரத பிரம்மம் வந்து கொண்டிருக்கிறார். நாரத சம்போ மகாதேவ். ஆமா, நாராயண நாமன் சொல்லி நாரதர் வருகிறதை பார்த்தான் வல்லரக்க. ஏ நாரதா விலகிப்போ, நீட்டிருவேன் எரிச்சிருவோமுங்க. ஆமா, அப்பொழுதுதான் நாரதர் ஞானத்தால் அறிந்தார். என்ன இந்த அரக்கன் கைலாசம் சென்று எதுவும் வரம் எதுவும் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. வாங்கிருப்பான், அதன் மகிமையினால ஆணவத்தால ஆடுறான். ஆமா, என்று இவனை பூலோகம் போக விடக்கூடாது. ஆமா, ஆமா என்று சரி, நாரதர் இவன் வாங்கி வந்த வகையை அறிய வேண்டும் என்று. ஆமா, ஏ வல்லரக்கா, அரக்கா கைலாசம் விட்டு வருகிறது போல் தெரிகிறது. ஆண்டவனை கண்டாயா? கண்டேன். என்ன வரம் வாங்கினாய்? உரம் தான் வாங்கினேன். என்ன வரம் வாங்கின? ஸ்பிக்கா பொட்டாசா யூரியா? ஆமா, என்ன வரம் வாங்கின? வாரம் கேட்டேன், தந்தாரு. ஆமா, நீ உரம் வாங்கினேன்னு சொன்னியா, அதான் ஸ்பிக்கா பொட்டாசா யூரியாவான்னு கேட்டேன். உரம் குடத்துக்காரு வாழை தான் உரம் தேவைப்படுது. காலையில 4 மூடை கொண்டு போகணும். அப்படியா? ஆமா, நான் 10 மணிக்கு காருக்கு போறேன். அப்படியா? 5:30 கார் இருக்கா? 4:30 இருக்கா? 4:45 இருக்குல்ல. வேற என்ன? ஆக போயிடலாம். வல்லரக்கம் கேட்டான் பாப்பா. சரி. ஆக ஆமா, வல்லரக்க ராட்சதனாகப்பட்டவன். ஆமோ, வல்லரக்காகப்பட்ட ராட்சதன் இடத்திலே சொல்ல போது, ஆமையா, 5 விரலுக்கும் 5 வரம் கேட்டு ஆண்டவன் அக்னி வரத்தை தந்தேன் என்று சொன்னா. நானும் அப்படியே வந்துட்டேன். அப்படியா சொன்னாரு? ஆமா, ஆண்டவனாகப்பட்ட பகவான் வரம் தந்தேன்னு நீ வந்திருக்கிய. பிரம்மாவுடைய 5 சிரசில் நடுசிரசை கிள்ளி 6 மாதம் இடுகாடென்றும் 6 மாதம் சுடுகாடென்றும் தெரிகின்ற அந்த இடுகாட்டு தலைவனாவது உனக்கு வரத்தை கொடுப்பதாவது. ஆமா, யார்கிட்ட வந்து கதவிடுத என்று சொல்ல. இப்படித்தான் முன்னொரு காலத்திலே தென்னிலங்கை ஆளக்கூடிய ராவணேஸ்வரனுக்கு 1000 கோடி வருட காலம் அழியாத வரம் என்று கொடுத்து 7.5 கோடி வருடங்களை கொடுத்து எஞ்சிருக்கக்கூடிய வரத்தை தன்னிடத்திலே வைத்துக் கொண்டார் ஈசன் பகவான். எங்காவது வெள்ளப்பிள்ளையார் உண்டா? வெள்ள பிள்ளையாரு மாகாப்பு சாத்தினா வெள்ள இருப்பாரு. ராவணேஸ்வரன் கேட்டான்னு அந்த கல்லு பிள்ளையாரு தான் கொடுத்தாரு ஆண்டவன். இப்படியாக இல்லை என்பதை உண்டென்றும் சரி உண்டு என்பதை இல்லை என்று சொல்லக்கூடிய பொய் சொல்லி பகவான் புலுமணி பகவான். ஆமா, அவரும் வரம் கொடுத்தேன்னு சொன்னதாக நீ வந்துட்டியடா. வந்துட்டேன். ஆமா, நீ வாங்கிய வரம் பொய்வகமாக இருக்குமே, ஆனால் மீண்டும் 12 வருஷம் தவம் இருக்கணுமே. நல்லா யோசிப்பார் ஆமையா. நாரதர் கழகத்தை ஏற்படுத்தினார். நாரதன் சொல்வதும் சரிதானே. ஆமையா, ஆண்டவன் வாழுதார வேலுதார ராவணன் கையில் இருக்கக்கூடிய கதாயுதம் தாரே, இந்திரன் கையில் இருக்கும் வஜ்ராயுதம் தாரே, ஆதிபரா சக்தி கையில் இருக்கக்கூடிய திருசூலம் தாரே, வடிவேலன் கையில் இருக்கக்கூடிய வேலத்தார் என்னார எந்த வரம் கேட்டாலும் எரிக்க வரம் கேளாதன் என்று சொன்னாரே. ஒருவேளை ஆண்டவன் வரம் தந்தாலும் தந்திருப்பாரோ சொல்ல முடியாது. ஆமா, தந்தாலும் தந்திருப்பாரு, தராம இருந்தாலும் வந்திருப்பாரு. ஆமா, பெரிய மனுஷன் தானே, தந்தாரு வந்தேன்னு. ஆமா, வந்து விட்டேன். ஆனால் ஆண்டவன் சொல் மாறாதல்லவா? ஆமா ஆமா, பார்த்தார் இந்த நாரத பிரம்மம். சரி, பார்த்தாரு, வல்லரக்கம் பார்த்தான். ஆமா, ஏ நாரதா, என்ன என் எதிரே நிற்பது நீர்தானே? ஆமா, உம்மை தொடட்டுமா? உம்மை தொற்று இப்ப நீட்டிடுவேன். இப்ப நீட்டி பரிசோதனை பார்க்கட்டா? என்ன பார்க்கட்டா? என்னை பரிசோதனை பண்ணி என்ன கொன்னா உனக்கு என்னடா கிடைக்கும்? என்ன கட்டதா இருக்கு. அவ என்கிட்ட 2 சாமான் கட்டதா இருக்கு. கட்டையும் ஆமா, மதகிரி என்று சொல்லக்கூடிய வீணை தான் இருக்கு. வீணை தான் இருக்கு. ஆமா ஆமா, ஆக நன்றாக சிந்தித்துப்பார். ஆமா, ஆதி கைலாசத்துல யார் தலைவன்?
யாரு யாரு? ஆண்டவன் பகவான் தான். பகவான் தான் தலைவன். உனக்கு வரத்தை கொடுத்த ஆண்டவனே நீ பரிச்சை செய்தையானா? ஆமா. நீ ஆண்டவன் கையில ஆதி சிவனா இருந்திடலாம் ஆமா என்று சொல்லிவிட்டு இந்த பையன் தப்பித்தவரை நமக்கு நல்ல கை வச்சிருவான். வச்சிருவான். ஆயமா மறைந்தார். ஆமா. இந்த நாரதன் சொல்வதும் சரிதானே. ஆமையா. உலகத்துல போய் அவனி சூழ 56 தேசத்தை ராஜ்யம் பண்ணி என்ன பண்ண போறோம்? சரி. ஆண்டவனை எரித்தமான அரணாய் இருந்திடலாம், ஈசனை எரித்தலாமா? ஆமா. ஈசனாய் இருந்திடலாம், பகவானை எரித்தவானால் பாரக்கையிலே பரமசிவனாய் இருந்திடலாம் என்று கொண்டவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல் எட்டாத பழத்திற்கு கொட்டாவி விட்டதை போலவே அரக்க ஆண்டவனை எரிக்கணும்னு நினைக்கான். கைலாசம் நோக்கி வருகின்றான். ஞானத்தால் அறிந்தார் ஆண்டவன் சிவபெருமான். அப்பா அமராதி தேவாதி தேவர்களே, மூவாதி முனிவர்களே, அரக்க இன்னும் நம்மளை எரிக்க வேணும்னு இருக்கான். ஆக தேவாதி தேவர்கள் எல்லாம் தெய்வ கையில இருப்பது இப்பதைக்கு அவ்வளவு நல்லதல்ல என்று ஆண்டவன் நயனத்தால் நளின ஜாடை நளின பாசைகள் பேச, தேவாதி தேவர்கள் கையில இருப்பது இப்போதைக்கு நல்லதில்ல, கையிலை விட்டு அனைவரும் வெளிக்கடந்து செல்வதுதான் சரி என்று சால சிறந்தது என்று சங்கரன் பகவான் சொல்ல நயன பாஷை பேசி சங்கரன் சொல்லுகின்ற போது தேவாதி தேவர்கள் வானவர்கள் தானவர்கள் மறையவர்கள் எல்லோரும் 8 நாளா கையில விட்டு ஓடினார்கள். அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓட அப்படியே ஆண்டவன் கையில விட்டு யார் யாரெல்லாம் ஓடி இருந்தார்கள் தெரியுமா? வானவரும் ஓடினார், மறையவரும் ஓடினார், வானவரும் ஓடினார், வானவரும் ஓடினார், தவ முனிவர் ஓடினார், வானவரும் ஓடினார், தவ முனிவர் ஓடினார், 33 கோடி தேவர்களும் ஓடினார், 33 கோடி தேவர்களும் ஓடினார், 48,000 கோடி ரிஷிமார்களும் ஓடினார், 48,000 ரிஷிமார்கள் ஓடினார், அவரவர்கள் வாகனத்தில் அவரவர்கள் ஓடினார், அவரவர்கள் வாகனத்தில் அவரவர் ஓடினார், ஆட்டுக்கிடா மீதியிலேறி அக்னி பகவான் ஓடினார், ஆட்டுக்கிடா மீதியேறி அக்கினி தேவன் ஓடினார், அன்னப்பச்சி மீதியிலேறி அழகு பிரம்மன் ஓடினார், அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார், காக்கை வாகனத்தில் சனி பகவான் ஓடினார், காக்கை வாகனத்தில் சனி பகவான் ஓடினார், இதழை வாகனத்தில் வரகராஜன் ஓடினார், வாகனத்தில் வரகராஜன் ஓடினார், ஆட்டுக்கடா வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார், ஆட்டுக்கடா வாகனத்தில் அக்னி தேவன் ஓடினார், எருமைக்கிடா வாகனத்தில் யமதர்மர் ஓடினார், எருமைக்கிடா வாகனத்தில் யமதர்மர் ஓடினார், அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார், அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மன் ஓடினார், கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரர் ஓடினார், கணக்கை போட்டுவிட்டு சித்திரபுத்திரர் ஓடினார், கொடையை போட்டுவிட்டு குண்டோதரனும் ஓடினார், கொடையை போட்டுவிட்டு குண்டோதரன் ஓடினார், உலகத்தில் படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார், படைக்கும் தொழில் வேண்டாம் என்று பிரம்மதேவன் ஓடினார், வீணையை ஓட்டுவிட்டு வாணிதேவி ஓடினார், வீணையை ஓட்டுவிட்டு காளி தேவி ஓடினார், சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார், சிங்கமுக வாகனத்தில் காளி தேவி ஓடினார், பச்சைமயிலேறி பால சுப்பிரமணியர் ஓடினார், சுப்பிரமணியர் ஓடினார், காளை நல்ல வாகனத்தில் கரை கண்டனும் ஓடினார், காளை நல்ல வாகனத்தில் கரை கண்டனும் ஓடினார், 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார், 8 நாளா நெட்டோட்டம் ஓடினார், அப்போது இந்த உலகத்தில் முதலாக தோன்றிய மூத்த பிள்ளை ஆதிமூல பரம்பொருள் பெருச்சாளி வாகனத்துல ஓட முடியாம அவரால் ஒளியவும் முடியாம ஆணைமுக கணபதி பிள்ளையாருக்கு தொந்தி வயிறு பின்னிழுக்க பெருச்சாளி வாகனம் முன்னிழுக்க மின்னும் பின்னுமாக ஓடிக்கொண்டிருக்கின்ற ஆண்டவன் பகவான் முன்னோடி ஓடோடி வந்து வழிமறித்தார். அப்பா ஆண்டவா ஆதி சிவபெருமானே, அரக்கனும் 8 நாளா துரத்தி கொண்டு வருகிறான், என்னால ஓடவும் முடியல ஒழிக்கவும் முடியல வாகனத்தை மாத்தித்தாங்க அப்பா என்று ஈசனிடத்திலே கேட்டபோது, மகனே சுவாமியே சைக்கிள்ல போயிட்டு இருக்கேன், பூசாரிக்கு ஜெட்டு கேக்கா? ஆமா, பூசாரிக்கு புல்லட்ல இல்ல, இப்ப ஜெட்டு பிளைட் கேக்கு. ஆமா ஆமா, பிளைட். அப்பதானே சீக்கிரம் போய் பூஜை வச்சிட்டு வரோம். பிளைட் அங்க வச்சிருக்க என்று சொன்னபோது எடுக்கணுமோ ஆக ஆமோ அந்த ஆண்டவனாகப்பட்ட பகவான் சொல்லுகிறார், மகனே ஆதி மூலமே, ஆதி மூலம் வாகனமாய் வைத்திருக்கக்கூடிய பெருச்சாளி சாதாரண வயக்காட்டுல மேகிற பெருச்சாளி இல்ல. ஆமா, முன்னொரு காலத்திலே நீ கஜமுகாசுரனை சம்ஹாரம் செய்து உனக்கு வாகனமாய் அமர்த்தி கொண்டாய் மகனே. வாகனமா வச்சிருக்கல்லப்பா,
அந்த ஆதிமூலம் அந்த மகனே ஆதிமூல பெருமாளே பூலோகத்திலே அந்த அந்த மூஷிக வாகனம் பூமியை மூர்ச்சிட்டு துளைத்ததானால் பூமி 2 கபாலமா வெடிக்கும். அரக்கன் வரும் காலம் மட்டும் நீ பூமிக்கடியில் சென்று ஒழித்து அதற்கு பிறகு எந்திரிச்சுக்க. ஆமா, அதுக்கு பிறகு நீ வெளியே வந்து தலை காமிச்சுக்க. ஆமா, அது மட்டுமல்லாது பூலகத்திலே நான் உனக்கு ஒரு அரசாகவும் அம்மா பார்வதி வேப்ப மரமா வளர்த்து நிற்போம். ஆமா, அரச மரத்தடியில நீ ஆலமரத்துல ஆமா உன் பெருமான் உன் மாமா கோபாலக்கண்ணன் ஆலக விருட்சமா முளைத்திருப்பார். அதனடியிலே சென்று ஆலமரத்து பிள்ளையாராகவும் அரசடி விநாயகராகவும் முச்சந்தியிலே ஆமா முச்சந்தியிலே தொந்தியை காண்பித்து விட்டு தொந்தி கணபதியாகவும் முக்குருணி பிள்ளையாராகவும் முச்சந்தில போய் அமர்ந்துக்க. சரி, அவர் இல்லாத இடமே இல்ல கிடையாது. ஆமா, ஆக ஆண்டவன் வரமளிக்க அப்படியே நல்லதென்று ஆட்டுமென்று சம்மதித்து வரத்தை வாங்கி ஆணைமுக கணபதி எப்படி அமர்ந்திருக்கின்ற போது தேவாதி தேவர்கள் எல்லாம் ஆண்டவனே இறைவா எங்களால் இனி ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, பொல்லாத அரக்கனுக்கு வரத்தை கொடுத்து விட்டு எங்களையும் ஓடி ஒளிய வைக்கலாமா ஆண்டவா பகவானே பரம்பொருளே, பொல்லாத அரக்கனுக்கு வரத்தை கொடுத்துட்டு எங்களையும் ஓடி ஒளிய வைக்கலாமா என்று சொன்ன போது தேவாதி தேவர்களை ஒரு நந்தவன தோட்டமாக்கி முல்லை என்னும் பிச்சி என்னும் பாரிஜாத மலர் என்றும் இருவாட்சி என்னும் சொல்லக்கூடிய 1000 மலர் சூரி இருக்கக்கூடிய சூழ்ந்திருக்கக்கூடிய நந்தவனம் தோட்டமாகவே ஆண்டவன் உண்டு செய்து ஆண்டவனாருக்கு ஏற்ற செவ்வரளி மலத்திலே சிவனார் போய் ஒழிய போகின்றார். பக்கம் உள்ள தேவர்களை எல்லாம் ஆண்டவன் எப்படி செய்கிறார்? பக்கம் உள்ள தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி பக்கம் உள்ள தேவர்களை நந்தவன தோட்டமாக்கி தலையதில இருந்தவன தண்ணீராக குளிர செய்தார். தலையதில இருந்தவன தலையில் இருந்த கங்கையர தரையதியில இறக்கி விட்டார். விரட்டி விட்டார். ஆண்டவன் சிவபெருமான் அரளி மரமாய் முளைத்தார். அரளிக்குள் இருந்தமானால் அரக்கன் வந்து எரிப்பான் என்று அரளிக்குள்ள இருந்தமானா அரக்கன் என்று அரளிக்குள்ள இருந்தமான அரக்கன் வந்து எரிப்பான் என்று செவ்வதளி புஷ்பத்திலே சிவலிங்கமாய் போய் ஒளித்தார். புஷ்பத்திலே சிவலிங்கமாய் போய் சாமி சடவுளைய முடிவுளைய முடிவோலைய முடிவுளைய முடிவோலைய சங்கரன் சிவபெருமா போய் ஓலைய முடிவோலைய புஷ்பத்திலே 5 புலங்களை அடக்கி அதலை இதழாக்கி ஆண்டவன் சிவபெருமான் சிவலிங்கமாய் ஒளித்த நாள் முதலாகவே மேலை இசை கலைஞர்கள் எங்க இருந்தாலும் உடனடியாக கோவிலுக்கு வரவும். சாஸ்தா பிறக்க இருப்பதால் மேலக்கார அண்ணாவையும் உடனடியாக கோவிலுக்கு வரவும். மேலை இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் ஆலயத்துக்கு வருமாறு உங்களை விழா கமிட்டியார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டினர் அழைக்கிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் ஆலயத்திற்கு வருமாறு விழா கமிட்டினர் அழைக்கிறார்கள். ஆண்டவன் சிவபெருமான் ஆழ்மனமாய் உழைத்த நாள் முதலாகவே ஆமா செவ்வதளி புஷ்பத்திலே சிவலிங்கமாய் போய் ஒளித்த நாள் முதலாகவே 14 லோகம் எல்லாம் ஈசன் இல்லாத கைலாசம் சோதிமாயம் போச்சு. சொக்கன் இல்லாத கைலாசம் ஆமா ஒளியிலிருந்து காணப்படுகின்றது. ஆதிபராசக்தி அறிந்து அம்மையும் உமையவள் பார்வதி அருமை தங்கை அருமை தமையனாம் மாயக்கண்ணன் கோபாலனை அழைக்கின்றான். முத்துப்போல் கண்ணீரை முகமெல்லாம் சோரையிட பார்வதி வடித்த கண்ணீர்
ஆமா, பார்வதி வடித்த கண்ணீர் பால் கடலும் பொங்க. ஆதிபரா சக்தி அன்னையுமையவள் சக்தி கண்ணீர் வடிக்க சயனமெல்லாம் செய்ய எம்பெருமான் நாராயணன் பார்க்கடலும் விட்டு பச்சமால் முகில்வண்ணன் கோபாலன் பார கைலாசம் வந்து நடந்த செய்தியெல்லாம் அறிந்து தெரிந்து அம்மா பார்வதி அண்ணன் இருக்க மட்டும் ஆறா துயரம் கொள்ளாதே, சரி மாயனவன் இருக்க மட்டும் மனக்கவலை கொள்ளாதே என்று எம்பெருமான் ஆதிபரா சக்தியிடத்திலே சொல்லி மறியட்டான நாளைக்குள்ளே ஆண்டவன் பகவானை கைலாசம் அழைத்து வருகிறேன் அம்மா சரி என்று சொல்லி திருவிளக்கை ஏற்றி வைத்து ஈசனா சிவபெருமான் திருமுகத்தை காண்பாய். மணிவிளக்கை ஏற்றி வைத்து மாயவன் சிவனாருடைய திருமுகத்தை கண்டு ஈசனுடைய நாமம் சொல்லி கைலாச வாசலிலே காத்திருப்பாய்வான் தங்கையே என்று சொல்லி கண்ணனாகிய நாராயணன் வருகின்றார். ஆண்டவன் கைலை விட்டு அச்சுதனாகிய நாராயணன் எம்பெருமான் பார கைலை விட்டு வருகின்றான். எங்கு வருவாரையானார் எங்கு வருகிறார்? நம்ம அத்தான் பகவான் இங்கு இருக்கின்றார். அத்தானை கண்டு சரி அதற்கு பின்னால் அரக்கனை அழிக்க செல்லலாம் என்று அத்தான் இருக்கும் இடத்தை ஞானத்தால் அறிந்தார். யமுனையாற்றம் கரையோரமாகவே நந்தவனத்தாகவே முளைத்திருக்கிறாரே. நந்தவனத்திற்குள்ள தேவாதி தேவர்களை எல்லாம் நந்தவன தோட்டமாக்கி செவ்வதலி புஷ்பத்திற்குள் போய் ஒளிந்த பகவானை நாமல் அழைக்க வேண்டுமே என்று கண்ணன் அன்று எடுத்த அவதார கோலங்களை எடுத்தார். 1000 பசுக்கூட்டங்களை நிறை செலுத்தக்கூடிய யாதவர் குல கோலத்தை எடுத்தார் எம்பெருமான் நாராயணமூர்த்தி. பட்டநாமம் பழுக்க சாத்தி தொட்ட நாமம் 91 இட்ட நாமம் 21 இன்பமுடன் சாத்தி கொண்டு சாக்கோலை விரிசோலை சீங்குழலை கைபிடித்து கருத்த கம்பளி தோலிலிட்டு காவல் கம்பை கையில் எடுத்து ஆடாய் பசுவை விளையாடாய் பசுவை என்று சீங்குழல் சிறப்புடன் வாசிக்க சீங்குழல் சத்தம் கேட்டு பசுக்கள் எல்லாம் சிந்தித்து திருநடனம் ஆடிய போது ஆடாத அதலி மூடும் ஆடுது. அதை கண்டு தித்து மிதிமி என்று சிவனும் ஆடுகின்ற வேளைகள் அப்பொழுதுதான் அத்தானுடைய இடத்துல ஜாடமாடையா பேசுறாரு. சரி அத்தா அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா அன்று வெள்ளி அம்பலத்தில் ஆடி நின்றவா வல்லார கணக்கு வரம் கொடுத்து ஒளிந்தவா அற கணக்கு வரம் கொடுத்து அரளி ஒளிந்தவா அரகனுக்கு வரம் கொடுத்து அரளி ஒளிந்தவா கன்றுமானை கையில் ஏந்தும் கைலையாண்டவா கன்றுமாடை கையில் ஏந்தும் கைலையாண்டவா மாய கண்ணன் பேச்ச காதில் கேட்டு அண்ணலாகவா மாய கண்ணன் பேச்ச காதில் கேட்டு அண்ணலாகவா காதில் கேட்டு அண்ணலாக அரக்கனுக்கு வரம் கொடுத்தது மானமில்லையோ அரளிக்குள் பொய் ஒழித்தது வெக்கமில்லையோ புட்டுக்கு மண் சுமந்தது மானமில்லையோ மதுரை பாண்டியன் கையால் அடிகள் பட்டது வெக்கமில்லையா என்று எம்பெருமான் ஜாடையாக பேச வந்திருப்பது அரக்க நல்ல நமது அத்தான் தான் என்று அரளி வனத்தை விட்டு வெளியே வந்தார் ஆண்டவன் பகவா. ஏ மைத்துனா கோபாலா, நீங்க மட்டும் என்ன யோக்கியத்தில் இருக்கீங்க? கால் வைத்து கஞ்சிக்காக கன்று மாடுகளை மேய்க்கவில்லையா? அற வைத்து கஞ்சிக்காக ஆடு மாடுகளை நிறை செலுத்தவில்லையா? நாங்க ஆயர்வாடி போய் பிறந்தது மானம் இல்லையோ? மானம் இல்லையோ? உரியில் வெண்ண திருடி விட்டது வெக்கம் இல்லையோ? உருடி வெண்ணை திருடி தின்னது வெக்கம் இல்லையோ? மாயவனே மைத்துனரே மானம் இல்லையோ? மானம் இல்லையோ? ரோஷம் இல்லையோ? ரோஷம் இல்லையா? கன்று மாடு மேய்த்து வயிறு வளைத்தது ரோஷம் இல்லையா? கன்று மாடு மேய்த்து வயிறு வளர்த்தது இல்லையா?
ஆமையா தயிர் மத்தால அடியில் படவில்லையா தேவகிக்கு மகனாய் பிறந்தது வானமில்லையா சேலத்திரடி ஒழித்து வைத்தது வெக்கமில்லையா வெக்கமில்லையா மாயவா மதுசூதனா ஆமா மலைய பிடுங்கி கொடையா பிடிச்சீர ஆமா ரோஷம் இல்லையா ரோஷம் இல்லையா என்று பேசிக்கொண்டிருக்க அத்தா ரெண்டு பேரும் நம்ம வளப்பங்களை சொல்லி சண்டை போட்டு இருந்தானா அரக்கன் வந்துடுவான் ஆமா வந்துருவான் எங்கே வாரான் எப்படி வாரான்னு சொல்ல முடியாது ஆமா ஆக ஆமா நம்ம வளப்பங்கள் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் முதல்ல அந்த அரக்கனை எப்படி அழிக்கங்கிறத முதல்ல சொல்லுங்க அத்தா ஆமா நீங்க தான் சொல்லணும் என்று சொல்ல நான் போய் அரக்கனை அழிச்சிட்டு வரேன் ஆடு மாடுகள் எல்லாம் யாரு பார்த்து கொள்வா நீங்களா நீங்க என்ன போட்டிருக்கீங்க கழுத்துல பாம்பு ஆணைத்தோல் போர்வ புலித்தோல் அறையில கட்டிருக்கீங்க இந்த புலித்தோலை பார்த்தாலே ஆடு மாடுகள் பக்கத்துல நிக்காது ஆக என்னை போல ஆயர்குல கோலங்கள் கொல்ல வேண்டும் என்று ஆயர்குல சுரூபமானது எடுக்கணும் நீங்க என்று சொன்ன போது ஆபத்திற்கு பாவமில்லை என்று ஆண்டவன் பகவான் ஆயர்குல சுரூபத்தை எடுத்தார் 1000 பசு கூட்டங்களையும் ஆண்டவன் சிவபெருமான் நிலை செலுத்துவதற்காக கோபியர் குலக்கோலம் எடுத்து ஆண்டவன் சுரூபமாறி நிற்க அதான் இந்த ஆயர் குலக்கோலம் என்னை விட உங்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கிறது சுவாமி ஆமா உங்களை பார்க்கின்ற போது சொக்கன் கோனார் போலவும் சிவனு கோனார் போலவும் இருக்கமுள்ள பாண்டி கோனார் போல இருக்கிறீர்கள் ஆமா ஆக அத்தான் பகவானே ஆமா சங்கர கோனார் மாதிரி இருக்கு சிவனாருக்கு பேர் சங்கரன் பேர் உண்டுல்ல ஆக நான் வரும் மட்டும் ஆடு மாடுகள் 11 அதுல ஒரு நொண்டி பசு இருக்கு இன்னொரு சண்டி பசு ஆமா சென பசுவா இருக்கு 1001 இருக்கணும் வந்தா மகாலட்சுமி பிறக்கணும் நான் வந்த பிறகு வர்றதுக்கு முன்னால பிறந்திருக்கணும் அரக்கனை சம்ஹாரம் பண்ணிட்டு வந்துருவேன் என்று எம்பெருமான் நாராயணமூர்த்தி கண்ணநாயகி கோபாலன் எம்பெருமான் ஆடு மாடுகளை ஆண்டவன் வசம் ஒப்படைத்து விட்டு இந்த வையகத்திலே ஆணாள் கெட்டவர்கள் அன்றுமில்லை இன்றுமில்லை என்னமே கிடையாது பெண்ணாள் கெட்டவர்கள் வேறுலகில் ரொம்ப பேர் உண்டு என்று சொல்லுவார்கள் அல்லவா பெண்ணாள் கெட்டவன் நிறைய பேர் இருக்கான் இவன் தான் மனசை ஒழுங்கா சுத்தமா வச்சுட்டு இருந்தா ஏன் கெட்டு போறான் ஆனால கெட்டுவேன் அன்று இல்லை இன்று இல்லை இன்று இல்லைன்னு சொல்லக்கூடாது இருக்கான் ஆமா வாய் சும்மா இருக்காது அப்படியா நம்ம ஒழுங்கா நான் என்ன சொல்றேன் நம்ம ஒழுங்கா இருந்தா நம்மளை கெடுக்கிறதுக்கு எதுவும் வராது நம்ம மனம்தான் காரணம் அப்படியா நீ ஏன் குடிக்க ஆமா ஆக மனதாலதான் கெட்டு போறான் மனுஷன் ஆக ஆண்டவன் எம்பெருமானாகப்பட்ட ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தி நாமும் ஒரு பெண்ணை போல் வடிவம் கொள்ள வேண்டும் அதாவது வையகத்தில் பெண்களுக்கு தீங்கு நினைத்தான் வச்சுக்க பெண் என்பவள் ஒரு அக்கினி அந்த அக்கினிக்கே தீங்கு நினைச்சானா அந்த பசுபத்திலே எரிஞ்சு சாம்பலாகி போயிடுவான் ஆக நாமளும் ஒரு பெண்ணாகவே பத்தினி பெண்ணாக மோகினி போல் அவதாரம் எடுக்க வேண்டும் என்று நாராயணமூர்த்தியாகி எம்பெருமான் ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தி ஜெகன்மோகினியாக நவநீத மோகினியாகவே நாராயணன் சுருவம் கொண்டு மலையரசன் மகளாகவே அழுக்கி நடந்து ஆசார கைகள் வீசி ஐயா கோலவிழி மோகினியா பெருமா மோகினியா சுருவம் கொண்டு வண்ணமாறாரே அத்துவன கானகத்தில் ஆளறிய அவனுக்கு கொள்கை நடந்தால் ஆசார கைகள் வீசி உலுக்கி நடந்தால் கோலகிளி மோகினியா மற்றவர்கள் தான் மயங்க பச்சவர்ண பொட்டு போட்டு நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ண பொட்டுடுத்து நீலவர்ண பட்டுடுத்தி பட்டுடுத்து பணியுடுத்தி பாவாட துயிலுடுத்தி ஆராரே எம்பெருமான் கோபாலன் யமுனையாற்றங் கரையோரமாகவே அரக்கன் இருக்கும் காட்டை நோடி இந்த அரக்கனாகப்பட்டவன் ஆண்டவன் இருக்கும் இடத்தை கொப்பு கொப்பாக கிளகிளையாகவே வேறு போன இடங்கள் எல்லாம் விரல்களாக தேடி பார்த்தான் இந்த கொப்புகளை தானே ஆண்டவன் போனாரு தேவர்கள் எல்லாம் நந்தவனமா மாத்திட்டு பகவான் போன திசையை நோக்கி
இறுதியில ஆண்டவன் உள்ள இந்த வனத்துக்குள்ளதானே நுழைஞ்சாரு. ஆமா. இந்த கொப்புக்குள்ள இருக்காரா, அந்த கொப்புல இருக்காரா, இந்த கிளையில இருக்காரா என்று கொப்பு கொப்பா தேடி பார்க்கா, கிளைகளையா தேடி பார்த்தா, ஏறு போன இடங்கள் எல்லாம் விரல்களாலே தேடி பார்த்தா, பிரம்மாவால ருத்திரனாலும் விஷ்ணுவாலையும் காண முடியாத ஆண்டவனுடைய அடியவோ முடியவோ இந்த அரக்கன் காண்பானா? ஆண்டவனாகி சிவபெருமான் சாட்சாதி பகவான் வாழ்வது அடியவர்களின் உள்ளம் தானே. உள்ளம் பெருங்கோயில் உன் உடம்பே ஆலயம் என்று சொல்வார்கள் அல்லவா? அப்பேற்பட்ட அடியவர்களின் உள்ளத்திலே தானே, யோகியர்களின் உள்ளத்திலே தானே ஈசன் ஒடுங்கி இருக்கிறார். இந்த அரக்கனா காணப்போகிறான் ஆண்டவன. பார்த்தார் எம்பெருமான் சிவமோ நாராயணமூர்த்தி. சரி. பெண்ணை கண்டான் மதிமயங்கினான் வல்லரக்க. ஆமா. ஜல் ஜல் என்று சதங்கிய சத்தத்தை கேட்டான். சரி. மோகினியை கட்டான். மோகம் கண்டான் வல்லரக்க. ஏடி அம்மா பெண்மையிலே எந்த ஊரு, எந்த தேச நாடு நகரத்தை விசாரித்தான். சரி. முதல் நீர் யார் என்பதை சொல்லு என்று கேட்க, நான் தான் இந்த அவனி உலகமெல்லாம் அரசாட்சி செய்து வரக்கூடிய வல்லரக்க ராட்சுதன் என்பேர் என்று சொல்லி சரி இருக்கின்ற போது அவையா நவநீத மோகினியை கண்டு, அம்மா மோகினி உன்னை கண்ட மாத்திரத்தில் காலும் ஓடல கையும் ஓடல. ஆமா ஆமா என்று சொல்லுகின்ற வேளையில் சரி ஐயா அரக்கா, என்ன வல்லரக்கா, நீயோ ஆண்டவனுடைய இடத்திலே அக்னி வரம் வாங்கி வந்திருக்க. ஈசனையோ எங்க ஈசனோ எங்கேயோ தேடி என்ன கண்டு ஒளிஞ்சிட்டாருன்னு சொல்ற. ஆக நாளை ஆமா என்னை கைப்பிடித்தே ஆனால் நான் கருகி உருவிலா போவேன். சரி. ஆக ஆமா இன்னைக்கு என்ன கண்டு எம் மீது ஆசைப்பட்ட, நாளைக்கு என்ன விட அழகா இன்னொருத்தி வருவா, அவன் மீது ஆசைப்படுவேன். ஆக இருப்பதனால இன்றிலிருந்து எனக்கு ஒரு சின்ன சத்தியம் செய்துதான். என்ன தெரியுமா? என்னை தவிர வேறொரு பெண்ணை மனதார நினைக்க மாட்டேன் என்றும் மூத்தத்தாரத்தை முகங்கொண்டு பார்க்க மாட்டேன் என்றும் சின்ன சத்திய பிரமாணம் செய்து தருவையானால் உன்னோடு நான் வருவேன் என்று சொல்ல, அப்படியே செய்து ஆகட்டும் என்று இதுதானா காரியம் என்று யமுனையாற்றங் கரையோரமாகவே சென்று 3 முறை முங்கினா மோகினியா இருக்காளா போயிட்டான்னு பார்த்தான். சரி. 4 முறை முங்கினா மோகினியா இருக்கா போயிடான்னு பார்க்க மறுமாத்த துயிலணிந்து ஓடோடி வருகிறான் வல்லரக்கன். பஞ்சாட்சரத்தை எடுத்தான். ஈசான பார்வையில நின்று கொண்டு, ஏ மோகினி, இதோ பார் உன்னானை என்னானை உடையவன் பகவான் மேல் தன் ஆணையாக உன்னை தவிர வேறொரு பெண்ணை மனதார நினைக்க மாட்டேன், மூத்த தாரத்தை முகம் கொண்டு பார்க்க மாட்டேன் என்று தன் சிரசை 3 முறை சுத்தி அவன் தொண்டையிலே வைத்த போது அரக்கனுடைய சிரசானது வெடித்து வற்றாத சமுத்திரம் 7 கடலுக்கு அப்பால் போய் ஒளிந்தது. உடலானதோ எரிந்தது. எரிந்த சாம்பலை எம்பெருமான் நாராயணமூர்த்தி எடுத்து கொண்டு வருகின்றார். ஆமா. அத்தான் ஆடு மாடுகளை செலுத்திக் கொண்டிருக்கிறாரே, அத்தான் பகவானே, என்ன தங்கையாகப்பட்டவள் கைலை பருவத்திலே தனிமையாக இருக்கின்றார். ஆமா, 8 நாளைக்குள்ளாக உங்களை கைலைக்கு அனுப்பிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமா, அரக்கனை எழுதிவிட்டு இந்தாருங்கள் சாம்பல் என்று சொல்ல, மைத்துனா கோபாலா, நான் படைச்ச பிள்ளை, நான் கொடுத்த வர என்னாலே அழிக்க முடியவில்லை, எப்படி ஐயா அழித்தீர்? ஆமா, பெண் சொருவம் எடுத்தேன், பித்தம் கொண்ட வல்லரக்கனை சம்ஹரித்தேன், மோகினி அவதாரம் செய்தேன், மோகம் கொண்ட வல்லரக்கனை சம்ஹரித்தேன் என்று சொல்ல, அப்பேற்பட்ட அவதார கோலத்தை நான் காண வேண்டுமே என்று சொல்ல, அவத்திற்கு பாவமில்லை என்று அச்சுதனாகிய நாராயணமூர்த்தியோ பழையபடி நவநீத மோகினி சொருபத்தை எடுக்க, அப்போது ஈஸ்வரிமடங்காவை சொருவத்தை கொண்டு நிற்கிறானே என்று ஆண்டவன் கட்டி தழுவ காம வெள்ளம் பெருகிறது. ஆமா, மூழ்கித்தழுவ மோக வெள்ளம் பெறுகின்றது. சரி. பூமியிலே கிட்டமானால் பூமாதேவி பொறுக்க மாட்டாள். கங்கையிலே பட்டதானால் கங்காதேவி தாங்க மாட்டாள். ஆகாயத்தில் பட்டதானால் ஆகாயவாணி தாங்க மாட்டாள் என்று கண்ணனாகி ஸ்ரீநமோ நாராயணமூர்த்தியோ நாத விந்தானதை கரங்கொண்டு ஏந்தினார். ஏந்தியதோர் நாத விந்தானதை படைக்கப்பட்ட தொழிலை கொண்ட 4 முகனாகிய பிரம்மதேவனை வரவழைத்த ஆண்டவன் பகவான், ஏ பிரம்மா, இந்த நாத விந்தானதை இந்த கலிய உலகத்திலே பூ உலகத்திலே ஒரு புதிய பிறவியாகவே பிறவி செய்ய வேண்டும் என்று அரிக்கும் சிவனுக்கும் நடுகால் உதித்த ஒரு பாலகனாக, அரிகர சுதனாக, ஆனந்த சித்தனாக, கலியுக வரதனாக, கண்கண்ட தெய்வமாக அவதாரம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் பகவான் ஆணையிடே என் ஐயனுக்கும் ஐயனாக அரிகர சுதனாகவே ஆனந்த சித்தனாக கலியுக வரதனாக கண்கண்ட தெய்வமாக சாஸ்தாக்கள் எப்பேற்பட்ட நாள் எப்பேற்பட்ட நட்சத்திரத்தில் அவதாரம் செய்தார்களே. ஆனால் சாமி ஐயன் பிறந்தது பங்குனி மாதம், ஐயன் பிறந்தது பங்குனி மாதம் புதனமே உத்திரம், பூரண பௌர்ணமி கடக இலக்கணம், இந்திரமாகவே அமிர்த யோகத்தில்,
ஹரிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் ஹரிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் ஆதியில உள்ளவர்க்கு ஐயனார் என்றும் சோதியில உள்ளவர்க்கு மெய்யனார் என்றும் சோதியில உள்ளவர்க்கு ஐயனார் காவு வனத்தை காப்பவர்க்கு தர்மசாஸ்தா என்றும் காப்பதற்கு தர்மசாஸ்தா என்றும் காப்பவர்க்கு தர்மசாஸ்தா என்றும் தர்மசாஸ்தா ஐய கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றும் கையில் பிறந்தவர்க்கு கல்யாணம் சாமி ஐயனார் ஐயனார் ஹரிஹரசுதன் ஐயனார் 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 அச்சங்கோயில் ஐயனார் 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 ஆரியங்க ஐயனார் 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 என் சபரிமலை தர்மசாஸ்தா ஐயனார் ஐயனார் அரு சுனை காத்த ஐயனார் ஏ ஐயனார் ஐயனார் கருக்குவேல் ஐயனார் ஏ ஐயனுக்கும் ஐயனாக ஹரிஹர சுதனாக ஆனந்த சித்தனாக கலியுக வரதனாக கண்கொண்ட தெய்வமாக பொன்காத்த பெருமாளாக சங்காத்த பெருமாளாக திரவியங்காத்த பெருமாளாக மறுகாத்தால் ஐயாதியில மலை உச்சி பரம்பதியில பொன்னும் புகழுடைய பொன்னால பூணூலம் உண்பதித்த தாழ்வனமா பூணூலா வெள்ளியால தாழ்வனமா தங்கத்தால பூணூலா தனி தாழ்வடமும் பொன்னால மறுகால் தலை தலையில வாழும் மலை உச்சி பரம்பதியில ஐயனுக்கு ஆடப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி பேப்படையா ஐயா வில்லோடு அம்போடு ஏதாள புதத்தோடு அன்புலியா வாகனமா உன்படைத்த ஐயனுக்கு அரிக்கு சிவனுக்குமா ஆனந்த சித்தனாக கலியுக வரதனாக கண்கண்ட தெய்வமாக பொன்னும் புகழும் பொருளும் காத்த என் பொன்னும் புகழும் படைத்த பொருளுடைய ஐயன் சாஸ்தா வந்து பூர்ண புஷ்கரா சமேதராக வந்து பிறந்தாரே. Thank you.